என்ன பழம்னா அது? இது வந்து பீனட் பட்டர் சொல்லுவாங்கப்பா, மரக்கடல்னு தமிழில் சொல்லுவாங்க. நான் டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது புங்க மரம் மாதிரி இருக்கு. சரி, இது வந்து ஒரு அழகு செடி. அழிஞ்சி பழம் மாதிரியே தெரியுது. அழிஞ்சல் பழம் சொல்லலாம். நான் இது வந்து பீனட் பட்டர். நீங்கள் சாப்பிடுங்க. நான் சாப்பிடுவா சாப்பிடுங்க. இந்த பழுத்த பழம் சாப்பிடுங்க. எனக்கு ஒன்று போடுங்க. மேலே இருக்கு போடுங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரோட்டீன் ப்ளஸ் ஃபைபர். ஆனால் வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி பழங்கள்லாம் நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம். மிராக்கல் ஃப்ரூட் சாப்பிட்டுருக்கோம். எப்படி தெரியுமா இருக்கு? கோவப்பழம்னு சொல்லுவாங்களே. ஆமாம். அந்த ஃப்ளேவர் ஆக்சுவலி டேஸ்ட் ரொம்ப கம்மியாக. நீங்கள் மிராக்கல் பேர் சொல்ல எக்ஸ்ட்ரீமாக தெரியும். பட் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல வாசமாக இருக்கும். ஒரு மாவு தன்மையான பழமா இருக்கு. ஆமாம், நல்ல ஃபைபர் இருக்கும். உடம்புக்கு நல்லது. அதெல்லாம் வீட்டுக்கு அழகாக இருக்கும். இந்த சின்ன செடி பாக்கெட்டில் உள்ள காய் காய்ச்சிருக்கீங்களா, நீங்கள் வீட்டில் வச்சுன்னா கொத்தா ஒரு 500 காய் காய்க்கும். அந்த இடமே அழகாயிடும். பறவைகள் சாப்பிடலாம், நம்ம சாப்பிடலாம். இது மாதிரி செடிலாம் நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். மரக்கடலைன்னு சொல்லுவாங்க. ஹைலி ப்ரோட்டீன் சீடு தான். அது வந்து ஹைப்ரிட் எதுவுமே கிடையாது. விதையில வரது தான். இது ஒட்டு செடியும் கிடையாது. நீங்கள் விதையை தூப்பிட்டு போட்டால் அது புது செடி வந்துடும். இந்த மக்களே விதை அவ்வளோதான். விதையும் சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை.